ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் சமைக்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. யாரு பிரிச்சா ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை நீட்டா வெட்டிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெட்டுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசலாம். இது தயவு செஞ்சு வீட்டில் யாரும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், கமெண்ட் நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், நல்லா இல்லைன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவே. ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஏதோ ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம மூவிக்கு போயிருந்தோம். அதாவது நம்ம வேலைன்னு வெள்ளைக்கார மாதிரி. ஸோ அதிகமாக பேச மாட்டோம், ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். என்ன எனக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது, என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணியிருக்கவே முடியாது. நான் சொல்ல முடியாது. நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூடியூப் சேனலில் எங்கே போய் தானே செஃப்கிட்டே கிடைக்காதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ சிக்கன் வச்சு என்னடா செய்ய போகிறோம்? கறி குழம்பு, கறி உருவல், இதை விட்டால் சிக்கன் வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அது என்னன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டு, ஸோ சிக்கன் நம்ம படிப்படியாக இருக்கலாம். ஆனியனும் நறுக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆனியன் சாப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு தேவையே என்னதுமா, அன்ஈவனான ஆனியன் தான். ஸோ ஈவனாக ஆனியன் கட் பண்ணவே கூடாது. ஏன்னா இது அன்ஈவனான ஒரு டிஷ்ஷு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம ஆனியனை பொடியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இது அப்படியே விவரமாக வச்சுருவோமா? அடுத்து நம்ம தக்காளி கட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 2 தக்காளி, 2 ஆனியன், 2 தக்காளி, இதுதான் அந்த டிஷ்ஷோட மெயின் திங். ஸோ இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி கட் பண்ணி தூக்கும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி வெற்றிகரமாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கிரீன் சில்லி கட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி குறுக்கம் போச்சா? நாம் யாருக்கு என்ன தீங்கி செய்யும்? வலிக்குதுங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிக்கன் 65 மசாலா. வேறு ஏதாவது வேணும்னா வீடியோ நடுவில் சொல்கிறேன். அதெல்லாமே அப்படியே போய் கடையில் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது சிக்கன். ஜோக் இல்லையா? அதாவது மக்களே, நம்ம இன்னைக்கு சிக்கன் சமைக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே கையில் பார்த்தீங்கன்னா போட்டுடுச்சு பலமாக. ஸோ சரி வாங்க நம்ம இன்றைக்கி சமையலுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக சமையலுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் விட்டுப்போம். ஃபஸ்ட் இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம். தேவையான அளவு எண்ணெய். நம்ம பெரிய சமையல் ஜாம்பாவான் சமையல் சேனல்லாம் கிடையாது. இன்றைக்கி என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கரண்டி எண்ணெய் விட்டுப்போம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட பார்த்தல. சிம்பிளான டிஷ்ஷு தான் பாருங்கள். நம்ம அரிஞ்சு வச்ச அந்த 3 பச்சை மிளகா. ஓகே. அரிஞ்சு வச்ச வெங்காயம்.
சமைக்கும்போது உப்பு போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிறிதளவு உப்பு இப்படி போடக்கூடாது, இதை இப்படி போடணும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வந்து போட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னு ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுப்போம். நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்லா கிரேவி மாதிரி வந்துருக்கு. இது என்ன தெரியுமா, 65 மசாலா. எவன் சொன்னது? இது சிக்கனில் மட்டும்தான் போடணும். ஓடுடா ராஜா. ஃபுல்லாக காலி. இன்னைக்கு இருக்குடா கரம் மசாலா. சிறிதளவு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். சரியான காரம். ஒரு தக்காளியாக இருக்கும். சமையல் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சிக்கன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆவி பறக்க பறக்க வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ் அன்ஈவன் ஒரு யூனிக்கான ஒரு டிஷ். இதோட டேஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இது வந்து இது வந்து நம்ம கடைசியாக போட்டோம்லே அந்த தக்காளி என்னடா தக்காளி வதங்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியாக போட்டது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு செஃப் இவன் சொல்கிறத ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கின்னு நம்மளும் வீட்டில் சமைக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்ன தோணுச்சோ அதை போட்டு செஞ்சுருக்கோம். பார்ப்போம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா தானே இருக்கும். டேஸ்ட் பார்த்துருவோமா? செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே பொதுவாக சிக்கன் குழம்பு எப்படி வைப்பாங்க, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் மிளகாப்பொடி, ஸோ இதெல்லாமே தான் போட்டு சிக்கன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே போடலை. நம்ம போட்ட ஐட்டமே என்னன்னா 2 ஐட்டம் தான். ஒரே சிக்கன் 65 மசாலா குழம்பு. இது சிக்கன் 65 மசாலாவை போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கோம்.
யாரும் ட்ரை பண்ணி வைத்த கீத்த கலக்க போகுது ஐயாயோ அப்படி ஆகிடும். அப்புறம் சரி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் போட்டு சாப்பிட போகிறோம். நல்லா இருந்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.